Please subscribe Sadhguru Sai Creations. வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா மெய்ப்பட பேச வேண்டும் சொல்லுவாங்க, உண்மை பேசுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் உறுதிப்பட வாழ வேண்டும் சொல்லுவாங்க. இந்த உறுதிப்பட வாழ வேண்டும் சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா, இந்த உறுதி உடலுக்கு மட்டும் இருக்கணும், அதை தாங்கிட்டு இருக்க மசிலுக்கு அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எலும்பு ரொம்ப முக்கியம், அது மஜ்ஜை முக்கியம். எலும்புகள் உறுதிப்பட இருந்தால் நோயின்றி வாழலாம். சிறுவர்கள் முதல் பெரியவர் வரை சந்தோஷமாக ஸ்ட்ராங்காக ஓடி ஆடி விளையாடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கெலாம் நரம்பு வலிக்குது, சியாட்டிக்கா பிரச்சனை வருது. காரணம் அங்கே எலும்பு வலிவிழுக்கும் போது நரம்பு சுருக்கப்படுகிறது, எலும்பு அங்கே இப்போ குறிக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு எலும்பு பார்த்திங்கன்னா அந்த டென்சிட்டி காரணமாக அப்படி அமுக்கிறோம், அங்கே அமுக்கிச்சு நரம்பு அமுக்கப்படுது. சியாட்டிக்கா லேடிஸ்க்கு வாரத்துக்கு இருமுறையாவது லேடிஸ்ங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருங்க. அவங்களுக்குலாம் இன்றைக்கி யூட்ரஸ் பலமே கிடையாது. இதை மட்டும் நம்ம பிள்ளைங்களுக்கு, நம்மளுடைய பெரியவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கணும். அப்போ தான் எலும்பு தேய்மானம் இருக்காது, மஜ்ஜை தேய்மானம் இருக்காது, அதேமாரி ஆரோக்கியத்துடன் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது, மருத்துவ பகுதி. ரொம்ப முக்கியமானது கூட. ஏன்னா இன்றைக்கி ஒருத்தவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பெரியவங்க இருப்பாங்க, லேடிஸ் இருப்பாங்க, அம்மா அப்பா எல்லாருமே இருப்பாங்க. காரணம் ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய எலும்புகள் மீது நம்ம கவனம் வைக்க வேண்டும். ஏன்னா நமக்காக உழைத்து அவங்க ஓடாய் தேய்ந்து போயிருப்பார்கள். அப்போ அவங்களுக்கு தெரியான இன்றைக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியான ஊட்டச்சத்துக்கள் இல்லை. அந்த காலத்தில் சாப்பிட்ருப்பாங்க, களி சாப்பிட்ருப்பாங்க, உளுந்தங்கஞ்சி சாப்பிட்ருப்பாங்க, இன்றைக்கி நிறைய விஷயங்கள் சாப்பிட்ருப்பாங்க. அதெல்லாம் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் அடுத்த ஜெனட்டிக்கில் அப்படி கிடையாது, இந்த ஜெனட்டிக் சுத்தமாக கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், எலும்புகள் உறுதிப்பட இருந்தால் நோயின்றி வாழலாம். ஸ்ட்ராங்காக உழைக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு பெயின் இருக்கும், முட்டி பெயின் இருக்கும், நின்று வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கை பார்த்திங்கன்னா நடுக்கம் இருக்கும், ப்ராக்கேஷன்ஸ் இருக்கும். அது காரணம் பார்த்திங்கன்னா நரம்பு மட்டும் கிடையாது, எலும்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா மெய்ப்பட பேச வேண்டும் சொல்லுவாங்க, உண்மை பேசுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் உறுதிப்பட வாழ வேண்டும் சொல்லுவாங்க. இந்த உறுதிப்பட வாழ வேண்டும் சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா, இந்த உறுதி உடலுக்கு மட்டும் இருக்கணும், அதை தாங்கிட்டு இருக்க மசிலுக்கு அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எலும்பு ரொம்ப முக்கியம், அது மஜ்ஜை முக்கியம். அப்போ பார்த்திங்கன்னா 2-3 ப்ராடக்ட் இருக்குது. இதை மட்டும் நம்ம பிள்ளைங்களுக்கு, நம்மளுடைய பெரியவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கணும். அப்போ தான் எலும்பு தேய்மானம் இருக்காது, மஜ்ஜை தேய்மானம் இருக்காது, அதேமாரி ஆரோக்கியத்துடன் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. முருங்கை கீரை அயன் சத்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் அதுதான். இந்த இரும்பு மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா சாதாரணமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். ஒரு முருங்கைக்காய் வாங்கினா அவ்வளோ காஸ்ட்லி, முன்னாடி அப்படி கிடையாது. இன்றைக்கி ஒரு முருங்கைக்கீரை கட்டு காஸ்ட்லி, அப்போ முன்னாடி அப்படி கிடையாது. முருங்கை விதை பவுடர்லாம் இன்றைக்கெலாம் சாதாரண விதை காயெல்லாம் இன்றைக்கி பவுடர் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கில் விற்றுட்ருக்காங்க. ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையும் ஏன் சொன்னால் அதோட முக்கியத்துவம் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க, சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க, நம்மளும் எடுக்கணுங்கிறது தான் விஷயம். இன்றைக்கி 50% தெரிஞ்சிருக்காங்க, 50% தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஏன்னா எலும்புகள் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும்னா கண்டிப்பாக முருங்கைக்காய் சூப்பு, முருங்கைக்காய் இலை கூட்டு, இதுமாதிரி முருங்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்தாலே போதும், இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி குழந்தைங்களுக்குலாம் மெமரி கிடையாது. பார்த்திங்கன்னா வேகமாக நடந்தாங்கன்னா பாதியில் வலிக்குதுன்னு தூக்க சொல்கிறாங்க, இல்லைனா பார்த்திங்கன்னா உட்காந்து போகிறாங்க. மேலாம் அப்படி கிடையாது, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. காரணம் முருங்கைக்கீரை, முருங்கை சூப்பு, முருங்கைக்காய். ஸோ இப்போ முருங்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கணும். 2வது ஆவாரம்பூ. ஆவாரம்பூ ரொம்ப முக்கியமானது, தங்கத்திற்கு இணையாக ஒன்று, தங்க பஸ்பத்துக்கு இணையான ஒன்று. வீட்டில் இருக்காங்க பெரியவங்க இருக்காங்களா, ஆவாரம்பூ கண்டிப்பாக கஷாயம் வச்சு கொடுத்துருங்க. ஈவினிங் டீ சூப்பராக ஒரு கைப்பிடி உள்ளே போடுங்க தண்ணியில். நாட்டு வெல்லம், நாட்டு சர்க்கரை, இல்லைன்னா தேன், எது வேணாலும் இருக்கலாம். எதுவுமே பார்த்திங்கன்னா சுகருக்கு, சில பேர் வீட்டில் சுகர் பேஷண்ட்லாம் இருப்பாங்க, பயந்துட வேண்டாம். இது என்றைக்குமே நாட்டு சர்க்கரைகளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுகர் கம்ப்ளீட் ஆகாது. அழகாக பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஆகிட்டே இருக்கும் எவ்வளோஞ்சி, அது உங்களுக்கு சூட்டப் ஆகாது. இல்லையா வெறும் உங்களுக்கு பயமாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஆவாரம்பூ கஷாயம் மட்டும் எடுத்துகிட்டு பாருங்கள், இடுப்பு வலி காணாமல் போயிடும். மிக முக்கியமானது ஆவாரம்பூ. அதேமாரி முருங்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அடுத்தது தான் நம்ம உளுந்து. இந்த உளுந்து பார்த்திங்கன்னா வடை, உளுந்த வடையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் வீட்டுக்கு வாரத்துக்கு 2 தடவை செஞ்சுருவாங்க. இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் தான் செய்கிறோம். பொங்கலாக அப்போ தான் வடை செஞ்சுருப்பாங்க, தீபாவளியாக வடை செய்வாங்க. காரணம் வடை இன்றைக்கி இருக்கக்கூடிய வடைகள் சாதாரண உளுந்து, பியூர் உளுந்தில் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி உளுந்து வடை, உளுந்தங்கஞ்சி வாரத்துக்கு இருமுறையாவது லேடிஸ்ங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருங்க. அவங்களுக்குலாம் இன்றைக்கி யூட்ரஸ் பலமே கிடையாது. இன்றைக்கி எலும்பெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா நிற்கிற வேலை, டீச்சரிங் வேலை, எவ்வளோ வேலையெல்லாம் இன்றைக்கி பார்க்குறாங்க லேடிஸ். அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா 30-35 வயசில் ஏன் போன் கேரிட்டி வருது, காரணம் அங்கே உள்ள மஜ்ஜைகள் சரியில்லை. அப்போது உளுந்தங்கஞ்சி கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி டேஸ்ட்டாக செய்யுங்க. சில பேருக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கும் போதே கண்ணாமண்ணான்னு செஞ்சு கொடுத்துறாங்க, அதுக்கப்புறம் அது வேணான்னு ஒதுக்கிறாங்க. ஏலக்காய்லாம் போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உளுந்தங்கஞ்சியில் அந்த காலத்துலலாம் எப்படா கொடுப்பாங்கன்னு பார்த்துட்டு இருந்த காலம்லாம் இருந்தது. ஸோ இப்போது வாரத்துக்கு 2 முறை பெரியவங்களாக இருக்கட்டும், லேடிஸாக இருக்கட்டும், எல்லாருமே சொல்கிறேன்,
உளுந்தங்கஞ்சி குடிச்சு பாருங்கள், தொடர்ந்து ஒரு மாதம் டெய்லி நீங்கள் குடிச்சு பாருங்கள், வேறு மாதிரி ஒரு பலத்தை நீங்கள் உணர முடியும். சரி, டெய்லி வேண்டாம், வாரத்துக்கு ஒரு முறை இப்படி குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுடைய எலும்பு மிகவும் உறுதியாக இருக்கும். முருங்கைக்கீரை சூப்பு, முருங்கைக்காய் கூட்டு, இதுமாதிரி முருங்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா இன்றைக்கி எலும்பு தேய்மானமே வராது. எலும்பு மாதிரி இருக்கும். அடித்து உடைச்சாலும் சின்னதாக கிராக் இருக்கும். அந்த காலத்துலலாம் போர் வீரர்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களுடைய ஈவினிங் டீயே முருங்கைக்காய் சூப்பு தான். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, அவ்வளோ வலுவாக இருந்தார்கள். காரணம், எலும்பு உறுதிப்பட இருக்க வேண்டும். அப்போது வாழ்க்கை நீங்கள் ஓட முடியும். உங்களுக்கு நிறைய கடன் சுமை இருக்கலாம், வேலைபாடு இருக்கலாம், வீட்டில் பிரச்சனைகள் இருக்கலாம். நீங்கள் ஓடி ஸ்ட்ராங்காக நின்னால் மட்டும்தான் எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும். அதனால தான் இந்த 2 சூப்பராக செய்யும். முருங்கைக்காய் சூப்பு, முருங்கை சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும். அடுத்தது ஆவாரம் புட்டி, அதுதான் ரொம்ப ரொம்ப சூப்பர். அடுத்து உளுந்தங்கஞ்சி, இந்த 3 போதுங்க. இது எல்லாமே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்க வேண்டிய விஷயம். மருந்து மாதிரி எடுக்காமல் உணவாய் எடுத்துக்கொண்டால் மிகவும் சிறப்பு. சிறுவர்கள் முதல் பெரியவர் வரை சந்தோஷமாக ஸ்ட்ராங்காக ஓடி ஆடி விளையாடணும். அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கெலாம் நரம்பு வலிக்குது, சியாட்டிக்கா பிரச்சனை வருது. காரணம், அங்கே எலும்பு வலிவிழுக்கும் போது நரம்பு சுருக்கப்படுகிறது. எலும்பு அங்கே இப்போ குறிக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு எலும்பு பார்த்திங்கன்னா அந்த டென்சிட்டி காரணமாக அப்படி அமுக்கிறோம். அங்கே அமுக்கிச்சு நரம்பு அமுக்கப்படுது. சியாட்டிக்கா லேடிஸ்க்கு நல்லா தானே இருக்கேன், எப்படி எனக்கு நரம்பு உள்ளே போய் மாட்டிக்கிச்சு? அங்கே இருக்கக்கூடிய நரம்புகள் அவங்களோட பார்த்திங்கன்னா சிங்க் ஆகுது. இப்படி இருக்கிற விஷயம் சிங்க் ஆகும். இல்லாட்டினா பேலன்ஸ் ஆகும்பொழுது கீழே இருக்கிற நரம்பில் ப்ரெஷர் கொடுக்கும்போது அவங்களுக்கு சியாட்டிக்கா வந்துடுது. ஆக எல்லா எலும்புகளும் மஜ்ஜைகளும் சரியாக இருந்தால் அங்கே நரம்புகள் பாதிக்கப்படாது. ஸோ ஒன்றோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா கடைசியில் சிங்க் ஆகி நம்ம ஒரு ஓரத்தில் நடக்க முடியாமல் உட்காந்துருப்போம். பார்த்திங்களா? அப்போ தான் நமக்கு தெரிஞ்சு முன்னாடியே நம்ம ஓடி இருக்கலாம், முன்னாடியே சாப்பிட்டுருக்கலாம். அதனால தான் வருங்காலம் சிறப்பாக போன் ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த 3 மட்டும் பயன்படுத்தினாலே போதும். 3மே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செய்ய வேண்டிய அழகாக செஞ்சு கொடுத்தோம்னா உங்கள் குழந்தைங்களாம் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, சாப்பிடுவாங்க. பெரியவங்க கரெக்டாக சாப்பிடுவாங்க. வாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் 2-3 தடவையாவது எடுத்து கொடுத்துருங்க. டெய்லி பண்ண முடியலனாலும் பரவாயில்ல. எடுக்க அவங்களுக்கு கண் பார்வை நன்றாக இருக்கும். அயன் சத்துக்களும் புரத சத்துக்களும் நார் சத்துக்களும் கரெக்டாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எல்லா மஜ்ஜைகளும் உள்ளே இருக்கக்கூடிய கொழுப்பு வளையங்களும் அருமையாக சிறப்பாக அமையும். இப்படி ஆவாரம் பூ நான் கஷாயம் வச்சு குடிக்க சொல்லியிருக்கேன், இல்லைனா டீ மாதிரி குடிக்க சொல்லியிருக்கேன். ஆவாரம் பூவாக கிடைக்கலனாலும் பவுடராகவும் கிடைக்கிது. அழகாக ஒரு ஸ்பூன் கொதிக்க வச்சு அழகாக ஏலக்காய் தட்டி போட்டு கொடுத்தீங்கனாலும் சூப்பர். 2மே எடுக்கலாம். ஆவாரம் பூவாகவும் எடுக்கலாம், பவுடராகவும் கிடைக்கிது. ஏன்னா அப்ராட்லாம் பூவாக கிடைக்கிறதில்ல, இன்றைக்கி ஆனால் பவுடர் கிடைக்கிது. இந்த ஆவாரம் பூ மட்டும் கைவிட்டாதீங்க. ஆவாரம் பூத்திருக்க சாவாரை கண்டுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆவாரை பூத்திருக்க ஆவாத காரியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மனிதனுக்கு மிகவும் உறுதியான ஒன்று ஆவாரம் பூ, அதேமாதிரி உளுந்தங்கஞ்சி, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை முருங்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே எடுத்தாலே போதும். அவ்வளோ ஸ்டாக்காக L4 L5 பிரச்சனையே வராது. உங்களுக்கு கழுத்து தேய்மானம் இருக்கவே இருக்காது. அதனால் மிகவும் முக்கியமான பதிவு இது. எல்லாருக்கும் போய் சேரணும். நல்ல விஷயத்தை மற்றவங்க போய் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.